والفرقان المجيد. بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فذكر فإن الذكرى تنفع المؤمنين. صدق الله العظيم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ரப்பல் அஸ்ஸ வ ஜல்லிற்கு உண்டாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் சர்தாரே ஆலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்ற இருக்கின்ற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களின் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். இஸ்லாத்தினுடைய அடிப்படை நம்பிக்கைகளில் உள்ளது கியாமனால் நிகழ்ந்தே தீரும் என்பது. கியாமனால் நிகழ்ந்தே தீரும். அந்த ஒரு நாளிலே மனிதர்கள் மொத்தமும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமின் பால் ஓடுவாங்க. வாப்பா எனக்காக சிபாரிசு செய்யுங்க, வாப்பா அல்லாஹ்ட்ட எனக்காக பேசுங்க என்று. ஏன் நம்ம எல்லாம் பாவமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிற பட்சத்தில் அந்த ஒரு நிலையில எப்படியாச்சும் நமக்கு சொர்க்கம் கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு இருப்போம். யாராச்சும் ஒரு ஆள் நமக்கு அல்லாஹ்ட்ட ரெக்கமெண்ட் பண்றதுக்கு வர மாட்டாங்களா? யா அல்லாஹ் இந்த நபர் என்னோட இருந்தார், யா அல்லாஹ் இந்த நபர் இந்த நற்காரியத்தை செஞ்சார், யா அல்லாஹ் இந்த நபர் என்னோட தோழமை கொண்டிருந்தார் என்று தனக்காக ரெக்கமெண்ட் செய்யக்கூடிய ஆள் யாரும் வரமாட்டாங்களா? சிபாரிசு செய்யக்கூடிய ஆள் யாரும் வரமாட்டாங்களான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மனிதனும் ஓடி திரியக்கூடிய ஒரு நாளாக கியாமா நாள் இருக்கும். அப்போ எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துல ஓடுவோம். எல்லாருக்கும் அவங்க தானே வாப்பா, அத்தா எனக்காக ஷஃபாஅத் செய்யுங்க போயிடுவோம். ஏப்பா நானே சொர்க்கத்துல அல்லாஹ் தடை செஞ்ச படத்தை ஷைத்தானுடைய வஸ்வசாவின் காரணத்தினால் குழப்பம் ஏற்படுத்தி விட்டு ஷைத்தான் என்ன சாப்பிட வச்சுட்டான். நான் அதுக்கே அல்லாஹ் எப்படி கணக்கு சொல்றேன்னு தெரியாம இருக்கிறேன். நீ என்ன உங்களை எல்லாத்துக்கும் ஷஃபாஅத் செய்ய சொல்றீங்க? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல போகன்னு சொல்லி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அனுப்பிச்சுடுவான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் மக்கள் எல்லாம் திரும்பி போய் எங்களுக்காக நீங்க ஷஃபாஅத் செய்யுங்க, அல்லாஹ் இடத்துல பரிந்துரை செய்யுங்கன்னு சொல்லி பேசுவாங்க. உடனே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், நான் என்னுடைய உம்மத்தை அழிப்பதற்காக துஆ கேட்டு விட்டேன், அதற்கு நான் எப்படி கடன் சொல்ல போறேன்னு தெரியல, எனவே என்னால் அப்படி கேட்க முடியாது. அப்படியே கூட்டம் திரும்பும் அடுத்தடுத்த நபிமார்கள் இடத்திலே வரும். ஹஜ்ரத்னா மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கலீலுல்லாஹ் அவர்களை நோக்கி வரும். கூட்டத்தை பார்த்து மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்களாம், நான் ஒரு கொலை செய்து விட்டேன், நான் அதற்கு எப்படி கணக்கு சொல்வேன் என்று தெரியவில்லை, உங்களுக்கு எப்படி நான் பரிந்துரைப்பேன், வேறு யார்கிட்டயாச்சும் போகும். ஹஜ்ரத்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கூட்டம் ஓடும். ஒட்டுமொத்த மனித சமூகமும் ஓடி போய் ஹஜ்ரத்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே நிற்கின்ற பொழுது, நான் என்னுடைய வாழ்க்கையில் 3 பொய்கள் சொல்லிவிட்டேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பொய் சொல்லல, அது தந்திரமான சில சொற்கள் என்று விளக்கம் எழுதுகிறார்கள். அதற்கும் பயந்து கொண்டு நான் 3 பொய்கள் என்னுடைய வாழ்க்கையில் சொல்லிவிட்டேன், அதற்கு நான் எப்படி காரணம் சொல்லுவேன் என்று தெரியவில்லை, அதற்கு எப்படி நான் இறைவனிடத்திலே கணக்கு சொல்வேன் என்று தெரியவில்லை, எனவே உங்களுக்கு நான் சிபாரிசு செய்ய முடியாது. ஒட்டுமொத்த கூட்டம் ஒவ்வொரு நபியா தாண்டி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வரும். அவர்களும் முடியாதுன்றுவாங்க. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒட்டுமொத்த மனித சமூகம் வந்து நின்று, யா ரசூலல்லாஹ் எங்களுக்காக நீங்கள் சிபாரிசு செய்யுங்க, யா ரசூலல்லாஹ் எங்களுக்காக நீங்க சிபாரிசு செய்யுங்கன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேகமா வந்து அர்ஷின் முன்னால் சுஜூது விடுவாங்களாம். சுஜூதுல விழுந்துட்டு அல்லாஹ்வை அரபியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அடிச்சுக்க முடியுமா? தனக்கு தெரிஞ்ச எல்லா வார்த்தைகளை வச்சு இறைவனை புகழ ஆரம்பிச்சிருவாங்க. சுஜூதுல விழுந்து தனக்கு தெரிஞ்ச எல்லா வார்த்தைகளை கொண்டு இறைவனை புகழ ஆரம்பிச்சிருக்காங்க. அல்லாஹ் இப்படி புகழுங்கன்னு சொல்லி சில வார்த்தையை அவங்க மனசுல போடுவான் என்று சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தைகளை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு, யா அல்லாஹ் நீ இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் மிகவும் பரிசுத்தமானவன் என்று அவர்களால் முடிந்தவரை உச்ச கட்டத்தில் அல்லாஹ் ரப்புல் அஸ்ஸ வ ஜல்லை போற்றியதற்கு பிறகாக அல்லாஹ் தஆலா, முஹம்மதே நபியே உங்களுடைய தலையை உயர்த்துங்க, நீங்க ஷஃபாஅத் செய்யுங்க, நான் அந்த பரிந்துரை ஏற்றுக்கொள்கிறேன், என்ன வேணுமோ கேளுங்க, நான் அதை தரேன் என்று
அல்லாஹ் தஆலா சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து ஒட்டுமொத்த உம்மத்திற்காக ஷஃபாஅத் செய்வார்கள். எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால், நாம் சமீப காலத்தில் ஓதப்படக்கூடிய இந்த இடத்தில் ஓதப்படக்கூடிய குர்ஆனிய அத்தியாயங்களில் ஷஃபாஅத் சார்ந்த அதிகமான ஆயத்துகள் வருவதை நாம் பார்க்கிறோம். எதுவெல்லாம் ஷஃபாஅத் செய்யும்? முதல்ல மனித வர்க்கத்தில் நம்ம பிறந்ததுனால நமக்கு ஷஃபாஅத் கியாமத்தில் தேவையா? நம்ம செஞ்ச நன்மை மட்டும் நமக்கு போதாதா? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நபிமார்கள் எல்லாம் மாசூம்கள், அவர்கள் எல்லாம் பாவம் செய்யாதவர்கள், பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள். அந்த நபிமார்களே ஏதோ ஒரு காலத்தில் தெரியாமல் செய்த ஒரு சின்ன விஷயத்திற்காக அவர்கள் அஞ்சி நடுங்கி இறைவனிடத்திலே பேசுவதற்கு அஞ்சுகிறார்கள் என்றால், அந்த ஒரு நிலையில் நம்முடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்போ கியாமா நாள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஷஃபாஅத் யார் யாருக்கு உரித்தாக்கப்படும், அல்லது இன்னும் எந்த மாதிரியான ஷஃபாஅத்துகள் எல்லாம் கியாமாவிலும் ஆகிராவிலும் ஏற்படும் என்பதை அறிய வேண்டிய ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். ஏன்னா நம்ம தன்னடவுல போய் யாரெல்லாம் இந்த நன்மையெல்லாம் வச்சிருக்கேன்னு சொல்லி பேசுகிற அளவுக்கு இல்லை. நமக்குன்னு சிபாரிசு ரெக்கமெண்டேஷனுக்கு ஒரு ஆள் இருந்தாருன்னா ரொம்ப தைரியமா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் எது நம்முடைய ஷஃபாஅத்திற்காக வந்து நிற்கும் என்ற ஹதீஸினுடைய வழியில் பார்க்கின்ற பொழுது, குர்ஆனோடு நாம் தொடர்பில் இருக்கின்ற பொழுது, குர்ஆனை நாம் அதிகம் ஓதுகின்ற பொழுது, யா அல்லாஹ் இந்த மனுஷன் என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான், இவன் என்னுடைய நண்பர், இவனை சொல்றதுக்கு நான் கூட்டு போறேன் என்ன விடுன்னு சொல்லி அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யக்கூடிய இடத்தில் குர்ஆன் வந்து நிற்கும். அடுத்து நோன்பு. முழுமையான முறையில் ரப்பே உனக்காக மட்டும் இவனுடைய மனோ இச்சைகளை கட்டுப்படுத்தினான். இவனுக்கு மனைவி இருந்தார்கள், இவனுக்கு மனைவி இருந்த பொழுதும் அவரை நெருங்காமல் இருந்தான். இவன் உண்பதற்கு உணவு இருந்த பொழுதும் அந்த உணவை சாப்பிடாமல் இருந்தான். இவனுடைய எல்லா மனோ இச்சைகளையும் தன்னுடைய உள்ளத்தை நஃப்ஸை கட்டுப்படுத்தியவனாக ஃபஜ்ரில் இருந்து ரப்பே நீ தடுத்தன்றதுக்காக உனக்காக இருந்தான். எனவே இவனை சொர்க்கத்துக்கு போக விடு. சௌமு வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். நோன்பு. மூன்றாவதாக பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஹதீஸின் வாயிலாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. ஃபஜ்ர்ல 10 ஸலவாத்தும் அஸ்ர்ல 10 ஸலவாத்தும் ஓதக்கூடியவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஷஃபாஅத் உரித்தாக்கப்படுகிறது. பாங்கிற்கு பதில் சொல்லக்கூடியவர்கள், பாங்கு துஆ ஓதக்கூடியவர்கள், அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாமா என்று ஓதுகிறார்களே, அந்த துஆ ஓதக்கூடியவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஷஃபாஅத் கிடைக்கிறது என்று ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்படுகிறது. அதையும் தாண்டி சொல்ல போனால் குர்ஆனும் சௌமும் நோன்பும் ஷஃபாஅத் செய்வதை போல இன்றைய காலத்தில் நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு வகை ஒன்று இருக்கிறது. என்னன்னா, நல்லவர்களோடு தோழமை கொள்வது. நாளை ஆகிராவிலே சொர்க்கவாசிகள் எல்லாம் சொர்க்கம் நுழைந்து விடுவார்கள், நரகவாசிகள் எல்லாம் நரகம் நுழைந்து விடுவார்கள். அந்த ஒரு நிலையில் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய சில மனிதர்கள் அவர்களினுடைய நண்பர்கள் சுவனத்தில் இல்லாததை பார்ப்பார்கள். அல்லாஹ் தஆலா அந்த மனிதர்களிடத்தில் கேட்கின்ற பொழுது, சொர்க்கத்துல எல்லாம் கிடைச்சிருச்சு நீங்க சந்தோஷமா கேட்கிறப்போ, யா அல்லாஹ் உலகத்துல என்னோட ஒருத்தவர் இருந்தார், என்னோட சேர்ந்து நோன்பு நோட்டார், என்னோட சேர்ந்து குர்ஆன் ஓதினார், என்னோட சேர்ந்து ஜக்காத்து கொடுத்தாரு, சதகா கொடுத்தாரு, தொழுதாரு, எல்லாம் பண்ணாரு. ஏதோ ஒரு காரணத்தினால இப்ப நரகத்துக்கு போயிட்டார். யா அல்லாஹ் எனக்கு அவர் ரொம்ப நெருக்கம், அவர் நரகத்துல இருக்காருன்னு சொல்லி என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது நான் சொர்க்கத்துல இருக்கிறது. யா அல்லாஹ் என்று அந்த நல்ல நண்பன் ஒருவன் தன்னுடைய நண்பனுக்காக துஆ செய்வான், ஷஃபாஅத் செய்கிறான். அவருடைய காரணத்தினால், அவரது காரணத்தினால் நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் சொர்க்கத்திற்கு மாற்றப்படுகிறார். நரகவாசியெல்லாம் பேசி பார்க்கலாம், ஏப்பா நேற்று வரைக்கும் இங்க இருந்து ஒரு ஆள் அடி வாங்கிட்டு இருந்தானே, நாளை இங்க நம்மளோட சரி இங்க ஒரு ஆள் அடி வாங்கிட்டு இருந்தானே, நாளை எங்கன்னு கேட்கிறப்போ அவருடைய யாரோ ஒரு நண்பர் சொர்க்கத்திலே இருந்து கொண்டு அவருக்காக ஷஃபாஅத் செய்து விட்டார், அவருக்காக சிபாரிசு செய்து விட்டார். எனவே இறைவன் அவர்களை சொர்க்கத்திற்கு மாற்றி விட்டான் என்று சொல்லப்படுகின்ற பொழுது அந்த மனிதர்கள் எல்லாம் நமக்கு ஷஃபாஅத் செய்யறதுக்கு ஆள் இல்லையே என்று கை செய்யப்படுவார்கள். இது ஆயத்தில் வரக்கூடிய வசனம். சொல்ல வருவது என்னவென்றால், தோழமை கொள்வது பல காரணங்கள் இருக்கிறது. நாம் பொருளாதார ரீதியாக சிலரிடத்திலே காசு பணம் அதிகமா இருக்கும்,
தோழமை கொள்வோம். சிலரிடத்தில் நமக்கு தேவையான ஏதோ ஒன்று இருக்கலாம், அதற்காக தோழமை கொள்வோம். சிலரிடத்தில் போற போக்கில் அப்படியே தோழமை கொள்வது என்று இல்லாமல், அவர் சிறந்த நன்மையுடையவராக, சிறந்த நல்லவைகளை செய்யக்கூடியவர்களாக, உள்ளத்திலும் புறத்திலும் மிகவும் தூய்மையானவராக அப்பேற்பட்ட நபரோடு தோழமை கொள்வது என்பது மௌத்திற்கு பிறகாக, ஆகிரத்திற்கு பிறகாக கூட நமக்கு பணம் தரத்தக்கக்கூடியதாக இருக்கும். அவருடைய ஷஃபாத் மன்னாளில் கிடைக்கும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இனி வரும் காலங்களில் குர்ஆனோடு அதிகம் தொடர்புடையவர்களாக ஆக வேண்டும். முழு இஹ்லாஸோடு நோன்பு நோக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும். எப்படியெல்லாம் இறைவனினுடைய ஷஃபாத்தை பெற முடியுமோ, யா அல்லாஹ் என்று துஆ கேட்கிறோம். மெயினான ஒரு விஷயம், அல்லாஹ்விடத்துல யா அல்லாஹ் எனக்கு ஷஃபாத் செய்யக்கூடிய, பிறரால் ஷஃபாத் கிடைக்கக்கூடிய திராணி, ஒரு தகுதியை எனக்கு கொடு என்று இறைவனிடத்திலே மன்றாடக்கூடியவர்களாக நாம் எல்லாம் ஆக வேண்டும். இறைவன் அனைத்து வித நல்வாக்கியத்தை குறித்தானவர்களாக நம்மளை எல்லாம் ஆக்குவானாக. கியாமாவிலே நிறைய ஷஃபாத்துகள் பெற்றவர்களாக, முழுமையாக சுவனத்தில் நுழையக்கூடியவர்களாகவும், நரகத்தை விட்டும் அப்பாற்படுத்தப்பட்டவர்களாகவும் நம்மளை எல்லாம் ஆக்குவானாக.